ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் ரீபர்த் ஐ யூஸ்டு மிரர் ரிவர்சல் ஃபார் வெஞ்சன்ஸ் சீரீஸோட 8th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஒரு வேளை 7th எபிசோட மிஸ் பண்ணியிருந்தால் அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். சை பண்ணிட்டு இதை செஞ்ச ஒருத்தனை ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் லைஃப் டேக் பண்ணணும்னு சொல்றாரு. சன் ஹரி பண்ணி என்ன ஸ்டோலன்னு செக் பண்ண சொல்றாரு. எல்ஸ்வேர் ஜியோசா நேம் இருக்கிற டெம்பரரி கார்டை ஸ்டார் பண்றான். அவன் அதை கெட் பண்ணிட்டதா கமெண்ட் பண்றான். ஆனா ஹீரோ ஸ்டஞ்சனுக்கு அவனை கூட்டிட்டு போக சம்ஒன் மிஸ் ஆகுறாங்க. பட் ரஷ் பண்ண ரீசன் இல்ல. டிங் ஃபேமிலி ஹவுஸ் ரைட் பண்ணதுலேயே லெவல் 20 ரீச் பண்ணிட்டான். பிசைட்ஸ் அவனோட சிமிரா போன் பேசிக்கலி பிரேக் ஆயிடுச்சு. ஆனா அவன் மேனேஜ் பண்ணி பிரைவேட் கலெக்ஷன்ல இருந்து மோர் தென் 10 ஸ்கில் புக் கெட் பண்ணிட்டான். சான்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஸ்கில். அவன் பேட்டில் செயின் லேர்ன் பண்றான். அது பதிலுக்கு ஷீல்டு சான்ட்டை அன்லாக் பண்ணுது. இதை வச்சு மட்டுமே சேம் லெவல் பீப்புளை ஜஸ்ட் ஸ்கில் வச்சு கிரஷ் பண்ண முடியும். இயர்லியரா பாஸ் டிராப் பண்ண சம் எக்யூப்மெண்ட் லேட்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோர் இம்பார்ட்டன்ட்லி மிரர் வேர்ல்டு ஸ்கில் லெவல் 2 ரீச் பண்ணிடுச்சு. நெக்ரோமேன்டிக் சம்மன்ஸ் பேட்டில் பவர் இன்க்ரீஸ் பண்ண யூஸ் பண்ணலாம். ஆனா அதுவும் பத்தல. ஸ்டோரி எக்யூப்மெண்ட் பேஸ் பண்ணி பார்த்தா ஹீரோ அட்லீஸ்ட் எஸ் ரேங்க் பெர்ஸ்கரா இருக்கணும். அட்லீஸ்ட் சேம் ரேங்க் ஸ்பிரிட் கான்ட்ராக்ட் பண்ணணும். அண்ட் கில் பண்ண சான்ஸ் கிடைக்க லெவல் 50 ரீச் பண்ணணும். கேப்சர் செய்யப்படுவோம்னு சாஸ் கேட்குறான். ரிலாக்ஸ் பண்ண சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஆல்ரெடி சைட் லாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபேஸஸையும் ரிவீல் பண்ணலை. சாஸ் லிட்டில் சைன் பண்ணிட்டு கீழே பார்க்குறான். அவன் ரெஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறத யான்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். இந்த ஏஜில் அவனுக்கு ஹார்டாக இருக்கணும். ஸோ அவனை கால் அவுட் பண்ணுறான். நியர்பை டஞ்சனில் சம்மோன் பவர்ஃபுல் டைடு ஆன இடம் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறான். ஸ்ட்ராங்கராக ஹை ரேங்க்டு டஞ்சன் ஃபைன் பண்ண விரும்புகிறான். பவர்ஃபுல் பர்சன் லைஃப் லாஸ்ட் பண்ண டஞ்சன் ஒன்று இருக்குது. ஆனால் அது ஸ்கூல் டஞ்சன். ஸ்னேக்கின் பண்ண நோ சான்ஸ்னு சாய் சொல்கிறான். அது மோனோபாலிஸ்டு டஞ்சன்னு யானி நினைக்கிறான். அவனோட ஸ்பெஷல் மெத்தட் வச்சு ஒன்லி டீல் பண்ண முடியும். அனதர் ரூம்ல டீச்சருக்கு சம் புக்ஸ் கொடுக்குறான். தனக்கான டீச்சர் கேட்குறாரு. யானிக்கு ஸ்ட்ராங் பேக்கிங் இருக்கணும்னு டீச்சர் ரிஃப்ளெக்ட் பண்றாரு. டஞ்சன் சென்டர் ஆகுறதுக்கான லிஸ்ட் ஆல்ரெடி முடிவாகிடுச்சுன்னு சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. டஞ்சன் கிராஜுவேட் ஆக போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஓப்பனாக இருக்கும். ஸ்டூடெண்ட் பர்டிகுலர்லி அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தால் டீச்சர்ஸ் ரெக்கமெண்டேஷனோட டூர் டீம் ஜாயின் பண்ணலாம். ஹீரோ ஸ்பாட்டுக்காக பெஸ்ட் ஃபைட் பண்ணுறதா சொல்கிறாரு. சம் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறாங்க. லைஃப் டைமில் இது லாஸ்ட் டஞ்சனாக இருக்கலாம். அவங்க எவ்வளவு மான்ஸ்டர் ஜெயிக்க முடியுமோ ஜெயிக்கணும். ஹீரோஸ் கிஃப்ட் இல்லைனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது. இந்த டஞ்சனில் ஏதோ வாஸ் நாட் ரைட்னு யானி நினைக்கிறான். டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது வேலண்ட் டஞ்சன் கிஃப்டட் பை த ஹீரோ. அவர் ஒன்ஸ் இன்சைட் ஃபைட் பண்ணாருன்னு ட்ரேசஸ் ரிமைன் ஆகுதுன்னு ரூமர் இருக்கு. சியாஹோ ஸ்னேக் அரவுண்ட் பண்ணி இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். வேலியன்ட் டஞ்சனில் தான் ஹீரோ பிரேவ்லி ட்ராடிட்டர் ஜியாஹோவோட எடுத்தாரு. யான்சி கிட்ட இதை பற்றி சொல்லணும். டஞ்சன் லெவல் ஹையாக இருக்கிறதால கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. லிட்டில் சி அவங்க 2 ஆஃப் தெம்மை டேக் கேர் பண்ணியிருப்பாரு. லெவலப் ஆகுறதுக்கு இது எப்படி வழியாக இருக்கணும்னு சி கேட்குறான். டஞ்சன் ஓப்பனாக இருக்கிறதால ஸ்டாப் கம்ப்ளைண்ட்னு டீச்சர் சொல்கிறாரு. டெட் வெயிட்ஸை லுக் ஆஃப்டர் பண்ணுறது அனாயிங்னு சி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இன்சைட் போனதும் பிகைனில் ஸ்டே பண்ணணும், ட்ரபிள் காஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். இது லெவல் 20 to 40 டஞ்சன்னு யான்சியா நினைக்கிறான். ஏன் டேஞ்சரஸ் ஃபீலிங் இருக்குன்னு யோசிக்கிறான். இன்சைட் த வேலியன் டஞ்சன் சி ஏதோ நோட்டீஸ் பண்ணி அதான் யான்சியாவும் யுன்னும் வந்தாங்களான்னு சொல்கிறான். ஸ்கூலில் இருந்து 2 ரூக்கீஸ் இருந்தாங்க. சஜு திரும்பி தனக்கும் 2 ரூக்கீஸ் இருக்கிறதா சொல்கிறான். யான்சியா மற்றும் அதர்ஸ் கூட ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். கேர்ள்ஸ் எஸ்கார்ட் பண்ணுறதால ஃபுல் ஆஃப் எனர்ஜியாக இருக்கலாம். ஈவன் டேட் பண்ணலாம்னு சொல்லி விட்டுக்கிட்டே நினைக்கிறான். ஸ்டாஃப் ட்ரீமிங்னு கொலீக் சொல்கிறான். அவங்க 30 லெவலுக்கு மேலே இவன் தான் ஆஸ்கிங் டு பி கேரிடாக இருப்பான். எனிவே அவங்க லீக்ல இவன் இல்லை, தனக்கு தெரியும்னு அவன் சொல்கிறான். அப்புறம் கேர்ள்ஸ் அப்ரோச் பண்ணும்போது சைடில் பார்க்குறான். யான்சியா கிட்ட வாக்கப் பண்ணுறான். ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகுறான். டிங் ஃபேமிலி ஹவுஸில் இருந்த
ஹை ஸ்டேட்டஸ் விசிட்டர் இவன் தான் நினைக்கிறான். அப்ரோச் பண்ணோன்னு யோசிக்கிறான். ஒரிஜினல் ஓனரை தெரியுமா இல்லை டிங்ஸு கூட க்ளோஸான்னு யோசிக்கிறான். எஸ்டர்டே மெமரியலை பார்த்ததும் யூனிக் வாய்ஸ் வச்சு வீக்காக இல்லைன்னு கேர்ள் சொல்கிறா. ஏன் கன்ஃபியூஸ் ஆகி ஜஸ்ட் நான்சென்ஸ் போலன்னு நினைக்கிறான். ஷட்டரிங் கிளாஸ் சவுண்ட் கூட மிக்ஸ் ஆகி இருக்கும்போது வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுறது ஈஸின்னு கேர்ள் சொல்கிறா. எஸ்டர்டே பேசின 2 சென்டென்ஸ் வச்சு ரெகக்னைஸ் பண்ணிட்டான்னு ஹீரோ ரியலைஸ் பண்ணுறான். விச் மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்கிற கேர்ள் ஹலோ சொல்லியாச்சு இன்னைக்கு இதோட போதும்னு சொல்கிறா. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதா சொல்லி ஃப்ரெண்டு கூட லீவ் பண்ணுறா. ரெகக்னைஸ் பண்ணாலும் பப்ளிக்கலி எக்ஸ்போஸ் பண்ணலைன்னு ஏன் ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். வார்ன் பண்ணுற மாதிரி தெரியுது. டிங்ஸுவும் இந்நேரம் வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணியிருப்பான். பட் டிங் ஃபேமிலி அவளை துரத்தி வர மாட்டாங்க. ஃபைன், லெவலிங் ஸ்பீட் வச்சு ஒரி பண்ண தேவையில்லை. ஃப்ரெண்ட்லியாக இருந்ததால் கெச்சர்ஸ் ரிட்டர்ன் பண்ண டிசைட் பண்ணுறான். ஹீரோ கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறான். ஏன்னா டஞ்சனுக்கு டேஞ்சரஸ் ஆரா இருக்கு. யோசிச்சு பார்த்தா பிளேஸில் லிட்டில் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறத கேர்ள் சொல்கிறா. அவன் சொன்னது ரைட். அவன் லெவலுக்கு இப்படி இருக்கக்கூடாது. வார்னிங்க்கு தேங்க் பண்ணுறா. அதர் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறாங்க. யூஸ்வலி ஸோ கோல்டாக இருக்கிற சேம் யான்சியா தானா? யான்சியா எப்படி தெரியும்? இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஹீரோ அப்பாலஜைஸ் பண்ணி கிளம்பலாம்னு சொல்கிறான். அலோனா போரியான்னு அதர் கொஷின் பண்ணுறாங்க. வீக்கஸ்ட் மான்ஸ்டர் அரவுண்ட் ஹீரோ லெவல் 20. 2 ரூக்கீஸ் சிங்கிள் ஹிட்டில் லைவ்ஸ் லாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஷீ ஸ்டாப் பண்ணி போக விடுங்கன்னு சொல்கிறா. ஏன்னா யான்சியா கூட குட் டேர்மில் இருக்கிறத வச்சு பார்த்தா லெவல் ப்ராப்பப்ளி லோவாக இருக்காது. அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஸர் லீ லுக் அவுட் பண்ண சொன்னார். இது எப்படி ஹேப்பன் ஆச்சுன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் விசிட் பர்பஸை ஃபர்கெட் பண்ண வேணாம்னு சி சொல்கிறான். அவங்களுக்கு தெரியாமல் இருப்பதே நல்லது. ப்ரீசியஸ் கிறிஸ்டல்ஸ் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணப்படணும். எனிவே எல்லாருக்கும் சிக்னல் ஃப்ளார்ஸ் எக்யூப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடலாம். பாயா யான்சியா கூட இருந்தான். பிளான் வச்சுக்கிற மாதிரி இருந்தான். கான்ஃபிடென்ட்டாகவும் இருந்தான்னு ஷீ யோசிக்கிறான். அவனே சாக போகிற மாதிரி தெரிஞ்சு கேட்குற மாதிரி இருந்தது. டஞ்சன் என்ட்ரன்ஸில் டின்ஸு ஓடி வரான். இந்த டைமில் ஏன் இங்கேன்னு ப்ரொஃபஸர் கேட்குறாரு. டீம் ஜஸ்ட் என்டர் ஆனாங்களான்னு டிங்ஸு கேட்டு ப்ரொஃபஸர் கன்ஃபார்ம் பண்ணதும் என்ன ட்ரை பண்ணுறான்னு கொஷின் பண்ணுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.